ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் ஃபில் பண்ணோம், ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா எதுவுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஆனால் வேல்யூ மட்டும் போய் சேர்ந்துருச்சு. பார்த்ததுக்கு எரர் சொல்லிச்சு. ஸோ அது என்ன எரர் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். போன கிளாஸ்லேயே நம்ம அதில் தான் முடித்தோம். ஸோ வந்து இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தென் பார்த்தோன்னா இங்கே டேட்டு இயரு எல்லாம் ஸ்மால்லே இருக்குது. தென் இங்கேயும் அதேமாதிரி எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. நம்மளோட ஃபார்மில் ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்மால் போடுறதுக்கு கேப்சல் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஒர்க் ஆகுது. ஃபில் ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்மளோட இந்த எக்கோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அதாவது செக்யூரிட்டிக்காக HTML என்டிஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். எதுக்காக செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்புறமா அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது நம்ம HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ண வேண்டியது. அது இல்லாத போது நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்ல. அது எங்கே HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அதை வந்து போட்டு காட்டினேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் என்ன அவுட்புட் வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம டே வந்து டியூஸ்டே இங்கே ஆல்ரெடி இருக்குது. டியூஸ்டே இது வந்து 21 கொடுக்குறேன். இயர் வந்து 2013. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூஸ்டே அண்ட் டேட் இஸ் 21, இயர் இஸ் 2013 அப்படின்னு வருது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். டே கமா அதேமாதிரி அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ டேட்டு அது மாதிரி மட்டும் வரும். வந்து கேப்ஸ்லாம் போடலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் டியூஸ்டே 21 2013 அப்படின்னு வருது. ஸோ இப்போ HTML என்டிட்டிஸ் இல்லாத இது நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் இப்போ நம்ம எதுக்கு நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம போடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் நார்மலாக நம்ம வந்து இது நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாச்சும் கமெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி கொடுத்துடலாம். இதுவே ஹேக்கர்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் வரவங்க, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் H1 டியூஸ்டே அப்படி நான் கொடுக்குறேன். H1 டேக் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து பெருசு பண்ணி காட்டும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணுறேன். 21 அதேமாரி 2013. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் H1 டேக் யூஸ் பண்ணதோடனே அது டைட்டில் டேக் மாதிரி பெருசாக வந்துருச்சு. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல HTML டேக் யூஸ் பண்ணேன், இந்த மாதிரி வந்துருச்சு. இதுவே நம்மளோட வெப்சைட்டில் இந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ இருக்கும்போது இந்த ஐஃப்ரேம் சோர்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி நம்ம ஐஃப்ரேமு அதேமாதிரி லேஅவுட் சம்மந்தப்பட்டது லாகின் இன்ஃபர்மேஷன்ஸு இதெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தோன்னா இதே சேம் ஃப்ரேம் ஃபார் ஃப்ரேம். ஸோ இப்போ இந்த ஐஃப்ரேம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பார்த்தோன்னா நம்ம வெப்சைட் சம்மந்தப்பட்ட லேஅவுட்ஸு அதே டைமில் லாகின் டீட்டெயில்ஸு அது மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அது மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். வந்து நான் 21 கொடுக்குறேன், 2013 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இது நீங்கள் நெட்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சஸ் டினில் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல HTML வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி HTML வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளோட யூஸருக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கமாண்ட் லிங்கிங்கு அது மாதிரி கமாண்ட் கொடுக்குறதாவோ இல்லை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற இடத்துல இது மாதிரி ஏதாச்சும் அவதூறாக செய்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவும் யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து HTML என்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்ட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டே இந்த மெத்தடை சொல்லிகிட்டே இருக்கலாம்னு எழுதாத டுட்டோரியல் சைஸ் தான் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிடுறோம். HTML என்டிடி. ஸோ நான் இதை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் வச்சிட்றேன். நான் சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். லைன்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும், நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணதோடனே அதுவே வந்துடுச்சு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ H1 டேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். தென் டேட் வந்து 21 கொடுக்குறேன், 2013. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட HTML டேகுக்கான வேலை வந்து அங்கே ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன அங்கே எழுதுகிறோமோ அதுவே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது. ஸோ இது பார்த்தோன்னா HTML என்டிட்டிஸ் வந்து யூசர் HTML வந்து இன்புட்டை வந்து ஒர்க் பண்ணாத தடுக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி டேக் மட்டும்தான் நம்ம அவங்க என்ன அங்கே HTML எழுதினாலே அது வந்து டிஸ்பிளே ஆகுமே தவிர அது ரன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.